வணக்கம். பூஜா டோரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டலக்ஷ்மிகளை பற்றி. அஷ்டலக்ஷ்மிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷ்னலாக எல்லாரோட பூஜை அறையில் இருக்கிற டிசைன். இந்த அஷ்டலக்ஷ்மிகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் நம்ம பார்க்க போகிறது ஆதிலக்ஷ்மி. ஆதிலக்ஷ்மி பார்த்திங்கன்னா 4 கைகளுடன் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கையில் கொடி இருக்கும், ஒரு கையில் தாமரை இருக்கும், ஒரு கை நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த லக்ஷ்மி அழகாக தாமரையில் அமர்ந்திருக்காங்க. லக்ஷ்மியை சுற்றி பார்த்திங்கன்னா அழகான வேலைப்பாடுகள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தானியலக்ஷ்மி. அவங்க பேருக்கேற்ற மாதிரி அவங்க கைகளில் தானியங்களை ஏந்தி இருக்காங்க. இந்த லக்ஷ்மியும் தாமரையில் அழகாக விற்றிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் அழகான வேலைப்பாடுகள் இருக்குது. அடுத்த லக்ஷ்மி வீரலக்ஷ்மி. பேருக்கேற்ற மாதிரி அவங்க கையில் எல்லா ஆயுதங்களையும் தாங்கி நம்மளை காக்கிறதுக்காக இருக்காங்க. இந்த லக்ஷ்மியும் தாமரையில் அழகாக வீற்று இருப்பாங்க. எல்லா கார்னர்லேயும் அழகான வேலைப்பாடுகள் இருக்கும். அடுத்தது கஜலக்ஷ்மி. கஜலக்ஷ்மியும் நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட இடது மற்றும் வலது புறத்தில் யானை விநாயகர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 4 கார்னர்லேயும் அழகான வேலைப்பாடுகள் இருக்குது. 5வது நம்ம பார்க்க போகிறது சந்தானலக்ஷ்மி. சந்தானலக்ஷ்மி கையில் குழந்தை இருக்கும். சாமியோட மடியில் குழந்தை அமர்ந்து இருக்கும். இந்த சந்தானலக்ஷ்மி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுவாங்க. இவங்களும் அதே மாதிரி தாமரையில் அமர்ந்திருக்காங்க. 4 கார்னர்லேயும் அழகான டிசைன் இருக்கும். அடுத்தது ஐஸ்வர்யலக்ஷ்மி. ஐஸ்வர்யலக்ஷ்மி 2 கைகள்லையும் தாமரையை ஏந்திட்டு இருக்காங்க. அழகாக தாமரையில் அமர்ந்திருக்காங்க. 4 கார்னர்லேயும் அழகான வேலைப்பாடுகள் இருக்குது. அடுத்தது விஜயலக்ஷ்மி. இவங்களுக்கும் 8 கைகள் இருக்கும். சங்கு சக்கரம் ஏந்தி இருப்பாங்க. இந்த கைகள்லேயும் ஆயுதங்களை ஏந்தி இருப்பாங்க. அழகாக தாமரையில் விற்றிருக்காங்க. எல்லா கார்னர்லேயும் அழகான டிசைன் இருக்கும். அடுத்தது கடைசியானது நம்மளோட தனலக்ஷ்மி. நமக்கு தேவையான செல்வங்களை அருளக்கூடியவங்க. இவர்களும் அழகாக தாமரையில் அமர்ந்திருக்காங்க. அழகான கார்னர் டிசைன் இருக்கும் இவங்களுக்கும். இந்த நடுவில் நீங்கள் பார்க்குறது பெல் ஹோல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். பெல் அக்சசரிஸ். இது எதுக்காகனா இந்த ஓட்டை வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம சாமி அறையில் ஏற்றி வைக்கிற விளக்கோட புகையாக இருக்கட்டும், சாம்பிராணி ஏற்றி வைக்கிற புகையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த புகை வழியாக நம்ம சாமி அறையை சாத்தி வச்சுருந்தாலும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் இது வெளியில் வந்துடும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த பெல் ஹோல்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.